சார் வணக்கம் சார். ஷாம் கலெக்ஷன் வீடியோவில் இன்றைக்கி ஸ்கேரு ரேர் காயின்ஸு சேல்ஸ் கொடுத்துருக்குறேன். காயின்ஸை காட்டுறேன், பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா வாங்கிக்கலாங்க சார். சார் இது வந்து ₹1 காயின் 1939 ஜார்ஜ் 6th 6வது மன்னர் ஒரு பீஸு. இது 1/12 அணா. இதில் வந்து 1939 இதோட செட்டு 1 அணாவில் காப்பர் நிக்கல் காயின். இதுலேயும் வந்து 1939. இது 3 காயின்ஸு சேர்ந்து ₹300 கொடுத்துருக்குறேன். யாருக்கான தேவைப்படுச்சுன்னு வாங்கிக்கலாம். ஒன்றுனா 1935 ஜார்ஜ் 5th. இது வந்து ஜார்ஜ் 5th 1/12 அணா. வருஷம் வந்து 1935. இது ரெண்டும் ஒரு செட்டுங்க சார். இது ரெண்டும் ஒரு செட்டு. இந்த செட்டு ₹250 கொடுத்துருக்குறேன். இதெல்லாம் 1/12 அணா. உங்கள் கலெக்ஷன் பாருங்கள். உங்கள் செட் சேர்த்துறவங்களுக்கு 12 அணா கிடைக்க மாட்டேங்குதுங்க சார். ₹1 ஏன்னா ஈஸியாக கிடைக்குது. 12 அணாலாம் கிடைக்க மாட்டேங்குது, ஏன்னா டிமாண்டு. வருஷம் வந்து இது வந்து என்ன, ஜார்ஜ் 5th. வருஷம் வந்து 1017 1/12 அணா. இது ஒரு பீஸு. இது வந்து ₹150 கொடுத்துருக்குறேன். 17. அடுத்தது இது ஜார்ஜ் 5th 27 டிமாண்ட் காயின். அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. வேணுமான புக்கை செக் பண்ணி பாருங்கள். 1/12 அணா 27 ரேட்டு போட்டிருக்குன்னு ₹300 கொடுத்துருக்குங்க சார். நீங்கள் புக்கை பார்த்துட்டே வாங்கிக்கலாம். இது 1/12 அணா ஜார்ஜ் 5th 36 ₹150 கொடுத்துருக்குறேன். இதுவும் 1/12 அணா. இது வந்து விக்டோரியா மகாராணி காயின்னு 1891 ₹250 கொடுத்துருக்குறேன். இதெல்லாம் ராணி காயின்ஸுங்கெல்லாம் கிடைக்காதுங்கண்ணா, அதனால் போட்டு கொடுத்துருக்குறேன். 250. 27 காட்டிட்டு 28. இது 1/12 அணா 28 1928 ஜார்ஜ் 5th. இது ஒரு பீஸ் கொடுத்துருக்குறேன். இதுவும் ₹300 கொடுத்துருக்கேங்க சார். 27 28 33 1/12 அணா ஜார்ஜ் 5th. இது ₹150 கொடுத்துருக்குறேன். இது ஜார்ஜ் 5th 12 அணா 36. இது ₹150 கொடுத்துருக்குறேன். எட்வர்டு 7 காயின் நல்ல கண்டிஷனில் இருக்குது, பார்த்துக்குங்க. வருஷம் 1904 ₹1 1 அணா. ₹200 கொடுத்துருக்குங்க சார். இது ஃபாரின் காயின்ஸு.
100 கொடுத்துருக்குங்க சார். இது வந்து பித்தாளை பிராஸ் காயின் 1968 10 பைசா. இதுல வந்து இந்த வந்து காப்பர் நிக்கல் காயின். இந்த காப்பர் நிக்கல் காயின் அச்சு வந்து சிங்கத்தை இதுல போட்டிருப்பாங்க. இது காப்பர் நிக்கல், இது பித்தாளை, அதாவது பிராஸ் காயின். இது வந்து மியூலுன்னு சொல்லலாம், டை வெரைட்டின்னு கூட சொல்லலாம். இது காப்பர் நிக்கல் அச்சு இதுல போடுறதுனால இதோட விலை 400 கொடுத்துருப்பேங்க சார். தேவைப்படுற வாங்கிக்கலாம். 10 பைசா, வெரி 10 பைசால ரேர் காயின் 1967 பாம் ஹைதராபாத் மின்ட். சாரி, ஹைதராபாத் மின்ட் பார்த்துக்குங்க. ஹைதராபாத் மின்ட்டு நல்ல கண்டிஷனில் காயின் இருக்குது. வெரி ரேர். இதில் 10 பைசால ரேர் காயின் 1200 கொடுத்துருக்குறேன். 1200 கொடுத்துருக்கு. தேவைப்பட்டுன்னு வாங்கிக்கலாம். ஏன்னா இது இருக்கிறதுல 10 பைசா ரேர் காயின் 1967 ஹைதராபாத் மின்ட்டு. புக்லேயே 1000 கொடுத்துருக்குது. இன்னும் போக அடுத்த புக்லேயே புக் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்த புக்கில் இன்னும் ரேட்டு ஏறும். ஏன்னா இது ரேர் காயின், புக்லேயே ரேருன்னு போட்டிருக்குது. புக் வச்சுருக்கவங்க செக் பண்ணுங்க. உங்களுக்கு கலெக்ஷனுக்கு வேணுமுன்னா வாங்கிக்கலாம். 1200 கொடுத்துருக்குறேன். இது காப்பர் நிக்கல் காயின் 1964 ஹைதராபாத் மின்ட். ஸ்டார் தான். ₹400 கொடுத்துருக்கேங்க சார். இது ரேர் காயின் தான் சார். ரேரு 64 ஹைதராபாத் மின்ட். $5 பைசா 1964 ஹைதராபாத் மின்ட். இன்னைக்கு பிரைஸ், இது ரேர் காயின் 700 பிரைஸ். இதோட பிரைஸ் இன்னைக்கு பிரைஸ் 700. ரேருன்னு புக்கில் போட்டிருக்குது, பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 64ல் இன்னொரு பீஸ் இருக்குது. இதுவும் ஹைதராபாத் மின்ட் தான். காயின்ஸ் நல்ல கண்டிஷன்ல இருக்குது. ரெண்டு பீஸ் கொடுத்துருக்குறேன். ஒரு பீஸ் 700 கொடுத்துருக்கேங்க சார். 63 ஹைதராபாத் மின்ட். புக்கை செக் பண்ணுங்க. 200 கொடுத்துருக்குங்க சார். ப்ளஸ் போட்டது 2007 ₹10 காயின் 100 கொடுத்துருக்குறேங்க சார். இதுவும் ப்ளஸ் போட்டது 2005 2:00 எரர் காயின். இது வந்து 2005ல் வந்து ரேர் காயின். இன்னைக்கு ப்ரைஸுக்கு 2200 2000 1800 மட்டும் சேல்ஸ் ஆகுது. ஏன்னா இது ரேர் காயின். அதில் வந்து எரர் காயின் இருக்குது. 2:00 எரர் பாருங்க. இந்த ஸ்டில்லு தான் இருக்கணும் பார்த்துங்க. அதே ஸ்டில்லு தான் வச்சிருக்கிறேன். இதுதான் காயின்ஸோட அச்சு. இப்படிதான் ஸ்ட்ரைட்ல தான் இருக்கும். இது நார்மல், இது நார்மல். ஆனால் ஃபோல்டரில் காயின்ஸு கிளியராக போட்டுருக்கிறேன் பார்த்துக்குங்க. 2:00 எரரு. கிளாக் எரரு ரேர் காயின்ஸில் இருந்தானா விலை என்றைக்கும், ஏன்னா அது ரேர் காயின், அதனால என்றைக்கும் விலை ரேட் ஏறிட்டு தான் இருக்கும். இன்றைக்கி நான் ப்ரைஸ் கொடுத்துருக்குது இந்த செட்டோட விலை. இது 100 சொல்லிட்டேன். செட்டை கூட வாங்கிக்கலாம், இல்லைன்னா தனியாக வேணும்னா இந்த ப்ரைஸ் 2200 கொடுத்துருக்குறேன். 2:00 எரர். இப்போது
இந்த காயின்ஸ் 2005 வந்து 2000 2200 மட்டும் கொடுத்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அதில் கிளாக் எரர் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த கிளாக் தான். புக் வச்சுருக்கவங்களும் அந்த காயின்ஸோட டிசைனை பார்த்துக்குங்க. இது டிசைன் தான், இப்படி தான் இருக்கணும். அது வச்சு பாருங்க. கிளாக் எரர் 2200 கொடுத்துருக்காங்க சார், இது 100 கொடுத்துருக்காங்க. செட்டு 2300. சார் இது வந்து காப்பர் நிக்கல் காயின், பஸ்வேஸ்வர ஐயா காயின். இது வந்து எம் மின்ட், காப்பர் நிக்கல் காயின்ல எம் மின்ட். மின்ட்டு நல்லா பார்த்துக்குங்க சார். எம் நல்லா தெரியுதுங்களா? ஒரே ஒரு பீஸ் இருக்குது. இது வெரி வெரி ரேர் காயின்ஸு. உங்கள் கலெக்ஷனுக்கு இந்த காயின்ஸ் வேணுமுன்னா கேட்டு வாங்கிக்கலாம். இதோட விலை வந்து 3500 இன்னைக்கு ப்ரைஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா எம்மின்ட்டு வந்து வெரி வெரி ரேரு. காப்பர் நிக்கல் காயின்ஸ் சார். காயின்ஸ் எல்லாம் காட்டிட்டேன். உங்களுக்கு எந்த காயின்ஸ் வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அமுச்சு விடுங்க. அது உங்கள் கலெக்ஷனுக்கு அந்த டைமில் இருந்ததுன்னா உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். புக் பண்ணுங்கள். புக் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி சாயங்காலம் 7 மணிக்குள்ளே நான் பார்சல் பண்ணி பில்லை காட்டிடுவேன். கொரியரில் உங்கள் வீடு தேடி வந்துடும். நீங்கள் வந்து கூகுள் பேயில் அமௌண்ட்டு போட்டிங்கன்னா போதும். எப்படி வாங்கிறது இவர்கிட்ட காயின்ஸ் அப்படின்னு எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. அட்ரஸ்ஸு நீங்கள் அமுச்சு விட்டு எனக்கு கூகுள் பேயில் அமௌண்ட்டு நம்ம பேசின அமௌண்ட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் அட்ரஸ் கிளியராக டோர் நம்பரு பின்கோட் நம்பரு எல்லாம் போட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் அமுச்சு விடுங்க. உங்களுக்கு இன்றைக்கி சாயங்காலமே கொரியர் பண்ணுறேன். தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா ஒரு நாள் மறுநாள் கிடைச்சிரும். பெங்களூரு அதர் ஸ்டேட்டாக இருந்ததுன்னா இன்னும் 2 நாள் சேர்த்தி ஆகும். கன்ஃபார்மாக வந்து சேர்ற மட்டும் அந்த பொறுப்பெல்லாம் நாமளை ஏற்றுக்குவோம். மிஸ் ஆகாது, வீடு தேடி வந்துடும். தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கிக்கலாம். நீங்கள் ஒன்றும் இல்லை, அமௌண்ட்டும் அட்ரஸ் அமுச்சு விட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு வீடு தேடி இந்த காயின்ஸ் வந்துடும். வரலன்னா அந்த அமௌண்ட்டு நான் திரும்ப ரிட்டர்ன் அனுப்பிச்சி விட்ருவேன். அதே மாதிரி காயின்ஸ் வந்த உடனே நீங்கள் எங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ண போதும். ஃபோன் பண்ணி சார் எங்களுக்கு காயின்ஸு கிடச்சிருச்சின்னு சொன்னதப்புறம் தான் எங்களுக்கு மனசு திருப்தி ஆகும். அது மட்டும் நம்மளுக்கு மனசு அடிச்சுட்டு தான் இருக்கும். ஏன்னா காயின்ஸோட அமௌண்ட்டு நீங்கள் கொடுத்துருப்பீங்க. பொருள் நம்மளுக்கு அங்கே போய் சேர்ந்துடுச்சான்னு சொல்லி நாமளும் ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். போய் சேர்ந்துடுச்சுன்னா அதோட சந்தோஷம் வேறு எதுவும் இருக்காது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கிங்க. அதே மாதிரி காயின்ஸ் நல்லா கலெக்ஷன் பண்ணுங்க. எந்த காயின்ஸ் வந்து விலை போகுதுன்னு தெரிஞ்சுக்குங்க. நிறையா ஸ்டடி பண்ணுங்க. இந்த ஃபீல்டில் வந்து எந்த அளவுக்கு காயின்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே தான் நீங்கள் வந்து ஒரு டீலர் ஆக முடியும். காயின்ஸை பற்றி நல்லா கிளியராக எந்த காயின்ஸு எது ஒரிஜினலு எது டூப்ளிகேட்டுன்ட்டு எங்களையே ஏமாற்ற விடுவாங்க. அது வந்து கொஞ்சம் கிளியராக ஸ்டடி பண்ணி எந்த காயின்ஸை இருந்தாலும் வாங்கிக்கோங்க, தப்பில்லை. ஏன்னா இதெல்லாம் திரும்ப வாங்க முடியாத காயின்ஸுங்க. இதெல்லாம் எதுக்குன்னா அந்த அளவுக்கு காயின்ஸ் வந்து இனிமேட்டெல்லாம் காயின்ஸ் எல்லாம் பிரிண்ட் அடிக்க மாட்டாங்க. அதனால் காயின்ஸ் கலெக்ஷன் பண்ணுறது ஹாபி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கு ஈஸியாக ஏதோ ஒரு டீலர்கிட்டேருந்து வாங்கி வீடியோ போட்டுருவேன். அந்த டைமில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் இந்த மாதிரி காயின்ஸுகள் நிறைய போடுவேன். பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க சார். தேங்க்யூ.